ஆவி பறக்கும் டீ கடை அது என் கடை. என்னடா பாட்டு எல்லாம் பலமாக்குதா? ரேடியோ ரிப்பேர் ஆயிடுச்சா? இப்படி பண்ணத்தானே கஸ்டமர்லாம் வருவாங்க. நான் பாட்டு போட்டு ஆளுங்க வர போறாங்க உன் கடைக்கு. நேத்து டீ குடிச்சுனா நல்லாவே இல்லைண்ணா. அவன் கடையில எப்படா நல்லா இருந்துக்குது? உன்னை எவன் காசை வேஸ்ட் பண்ண சொன்னது? என்னடா நான் பேசுனீங்கடா? நான் கோச்சல டீ கடிக்க ஒரு பொருளை நீ காசு கொடுத்து வாங்குறேன்னு வச்சுக்க, அந்த பொருள் நல்லா இருந்தா தானே வாங்குவ, உடஞ்சிருந்தா வாங்குவியா? உடஞ்சி இருந்தா எப்பதான் வாங்குவாங்க? பைத்தியக்காரன் நானு. கேட்டுக்கடா, நீ பைத்தியக்காரன். இப்ப நேரத்துக்கு அவன் திட்டுறா? உடஞ்ச பொருளை வாங்கினா பைத்தியக்காரன் தானே, அதான் அவன் பண்ணி வச்சுக்கிறான். டேய் நேரத்துல பண்ணி தொலைச்ச முதலாளி திட்டுறாளுக்க. உங்களை டீ குடிச்சுனா அதான் சொல்லி திட்டுறாரு. ஏய் என் கடை டீயா கலாய்கிறா? பின்ன உடஞ்ச பொருள் எப்படி உதவாதோ உன் கடையில டீ குடிக்கிறது அதே போலதான். டேய் போங்கடா, நீங்க இல்லன்னா 1000 கஸ்டமர் எனக்கு. டேய் இன்னொரு வாட்டி அவன் கையில டீ குடிக்கிற வேலை வச்சுக்காத. சரிண்ணா. என்னப்பா சைக்கிள் குத்தனை ரெடி பண்ணிட்டியா? நோ ரெடியா என்ன இருக்குதுண்ணா, உள்ள பேரிங்னா போயிட்டு இருக்குண்ணா. ஏம்பா புது சைக்கிள்ப்பா, வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படிப்பா பேரிங்லாம் போவான்? நானா வேணும்ட்டு சுத்திய தட்டினேன் போயிடுச்சே. ஐயா கடைக்காரன் ஏமாத்திட்டானா இல்ல இவன் ஏமாத்துறானா? எல்லாம் வார்த்தல நாளே பார்க்க முடியல இந்த பக்கம். வட்டி குடிச்சுப்பா. இதோ வரம்பா. என்னப்பா கொண்டத்துல ரெடி ஆயிடுமா சைக்கிள்? அவன் கடைக்கு டீ குடிக்க போனா நாளைக்கு தான் ரெடி ஆகும். டேய் என்னடா கடி வர கஸ்டமர் எப்படி பண்ற? டேய் நான் இங்க தான் பேசிக்கிறேன், உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஏம்பா உங்க 2 பேருக்குள்ள 1000 சண்டை இருக்கும், நான் டீ தானப்பா குடிக்க போறேன், அதுல என்னப்பா உனக்கு பிரச்சனை? டேய் சொல்ற. கடையில ஒரு பொருள் வாங்குற, ஒஞ்ச பொருள் வாங்குவியா நல்லா இருக்கிற பொருள் வாங்குவியா? அதேசிங்கோ எனக்கு சொன்ன கதையை திருப்பி சொல்றானுல. சொல்லுண்ணா. ஏம்பா ஒஞ்ச பொருளை ஏன்பா வாங்க போறேன், நல்ல பொருள் தான் வாங்குவோம். நல்ல பொருள் தானே வாங்குவ, ஒஞ்ச பொருள் வாங்க மாட்டல? சத்தியமா வாங்க மாட்டேன்பா. அதே தான், அந்த கடையில இருக்கிற காப்பியும் டீயும் கெட்டு போனது. ஐயோ நான் குடிக்க மாட்டேன். அவனுக்கு புழுறானுங்க, அவன் பேச்சுல நம்பாத, நீ வாப்பா. இல்லங்க நான் இன்னைக்கு டயட்டு, இன்னொரு நாள் வந்து குடிக்கிறேன் உங்க கடையில. நீ எப்போ வந்து குச்சாலும் அந்த பால் அப்படியே தான் இருக்கும். நல்ல வேலைப்பா என்ன காப்பாத்துன. அட தத்துரு முச்சுனே, ஏன் வாபத்தை கடிக்கிறியா? போடா. டேய் என் மேல கை வச்சிட்டியா உன்ன? தேவனியா வெளிய வா, சைக்கிள் கடைக்காரன் என் மேல கை வைக்கிறான். டேய் சொன்ன உன் பொண்டாட்டிய கூப்பிட்டானா யார கூப்பிட்டானா? எனக்கு பயம் இல்லடா. ஐயோ என்னங்க? டேய் என் கண்ணு முன்னாடி என் புருஷன் கையில அடிக்கிறியா? சாரி நீ ஏன் வந்து குறுக்க? அடி கூடாஞ்சேரி பிரியாணியாண்டா, சும்மா இருக்கிறவன அவன் ஈத்து விட்டான், என்ன ஆச்சு அவனை கேட்காத? நீ ஒழுங்கா என் கடையும் டீ குடிச்சிருக்கலாம்ல, அவன் பேச்சு கேட்டு நீ ஏன்டா நீ வேணா? ஏண்டா கெட்டு போன டீ யாரா குடிப்பாங்க? உன் கடை பால் தான் கெட்டு போய்க்குதாம. எந்த கம்யூனிட்டி வயசு சொன்னமா பால் வாங்கி வைக்கிற எங்களுக்கு தெரியாதா? இங்க பாருமா, சும்மா வந்து கத்தின்னு கிடக்காத. உங்க வீட்டுக்காரத்தான் முதல்ல டயர் தூக்கி போட்டான் என் மேல. டயர் தூக்கி போடணும் அந்த மாதிரி எதுவும் பண்ணலாண்டாலே. அவசரப்படாத இரு. யோ பயப்படுறியா அவனுக்கு? போய் பெல்லக்கா பையா நான் பாத்துக்கிறேன் இரியா. இந்தம்மா என் மண்டி அடிச்சு வச்சுக்கிறியா? என்னம்மா கதைப்பா? நீ குறுக்க வந்தது ஓண்டப்பே, உன்னே குறுக்க வர சொன்னேன். இவன் தான் இழுத்தான். டேய் உன் கடையில சைக்கிள் ரிப்பேர் பண்ணது தப்பாடா, ஏன்டா என்ன இழுத்து விட்டா? ஏன்பா நீயே சொல்லு, ஒரு ஆபத்து நம்மள தேடி வருதுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பாப்பாங்களா இல்ல மாட்டிக்க பாப்பாங்களா? தப்பிக்கிறதுதான் பாப்பாங்க. அதான் நான் செஞ்ச மான கட்டவனே. அவ்வளவு பெரிய சேரத்துக்கு வந்து அந்த பொம்பளை தப்பிக்கிறதுக்காக உன்னை இழுத்து விட்டேன். அதுக்கு நான் தான் கட்சனா தோகரால 6 இட்ல இவனு இழுத்து விட்டுட்டா. அவன் வந்து நாளைக்கு கடையை திறக்கிறதுக்கு ஆள் வேணுமே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீ கத்து குத்து பாரு, நான் எப்பவுமே காப்பாத்துவேண்ணா. அப்படி இருக்கணும். பொம்பளை பாரு, பொம்பளை மாரி ஆயிடுன்னு கிடக்கலாம் இந்த ஆளு. டேய் அடி வாங்கணும் தாண்டா தெரியும், அடியோட வலி. ஏப்பா என் கல்ல ஒன் டீ குடிச்சு போயான். டேய் உன் கடை டீ ஆடுறதாண்டா இவ்வளவு பெரிய பிரச்சனை. நீ குடிக்க இந்த ஒரு டீக்கு பிரச்சனையா? என் புருஷனை ஏன்டா அடிச்ச? என்னம்மா பிரச்சனை, என்ன ஆச்சு? இங்க வாப்பா, என் வீட்டுக்காரனை போட்டு அடிச்சுட்டாப்பா இந்த ஆளு. மாப்பிள்ள உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் ஆகல மாமா. யாரு இது? என் ஃப்ரெண்டு மாப்பிள்ள வேற கல்ல டீ சாப்பிட்டுருந்தாரு, இங்க கூட்டிட்டு வந்த டீ கடைக்கு. எந்த ஊருங்க நீங்க? பக்கத்து ஊர் தான்ப்பா. நானு டீ குடிச்சுட்டு இருந்தேன், உங்க டீ கடையில டீ பயங்கரமா இருக்குமாமா? பயங்கரமா இருக்குமா? கெட்டு போன பால்ல டீயை குடிச்சிட்டு பயங்கரமா இருக்குமா? டேய் எங்க டீ கடை பத்தி தப்பா பேசினா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏய் அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவ? ஒன்னா அடோ பாவி, ஏன்டா என்ன இழுத்து விட்டா? உங்ககிட்ட கத்துக்கிறது தான் குருவே, நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் நானும் பண்ணேன். சாயங்காலம் சம்பளம் வாங்குவல, இன்னொன்னு கத்துறேன், அதையும் கத்துக்கோ. ஆமா உங்க கல்ல டீ நல்லா இருக்குமா இருக்காதா? என்ன அப்படி சொல்றாங்க? நோ
இங்க கடையில டீ சூப்பரா இருக்கும். யோ என்ன மச மசம் உட்கார்ந்து இருக்கிற? இருங்க நான் போய் போட்டு தரேன். வாங்க வாங்க உக்காருங்க. இது பாருங்க பொம்பளை படம் எல்லாம் இருக்கு. இப்படி வாங்க உக்காருங்க. பாருங்க. உக்காருங்க. நான் ஆடு இருக்கிற பால் வேணுமா ஆடு இல்லாத பால் வேணுமாண்ணா? அம்மா ஆடு பால் வேண்டாமா, ஒட்டக பால் இருக்கா? ஒட்டக பால். ஒட்டக பால் என்ன, கங்கார் பாலே இருக்குது. குடுக்குறேன் உட்காரு. பாரு நல்லா இருக்குல்ல? சூப்பர் சூப்பர். அதை விட சூப்பரா இருக்கு. ஐயே என்ன இதுங்க, பேப்பர்ல இருக்கிற பொண்ணு போட்டாலாம் பார்த்து இப்படி சொல்லி விடுதுங்க. தேவலாம் பேசுற நீ மரியாதை கெட்டு போடும். வா குண்டு பொம்பளை எப்படி வச்சிச்சு மண்டிலேயே. இந்தாயா எடுத்துட்டு போய் கஸ்டமருக்கு கங்கார் பால்னு கொண்டு கொடு. என்ன நிறைய காணோம். இப்ப வந்துச்சா பாரு. ஆமா இப்போ வந்துச்சு. குடி. ஐயா என்னப்பா காரி முஞ்சு குடுக்குறான் டீயா? அதே குடிக்க போறான் பிறந்தாள். நோ நேத்து என் காப்பிலையும் நுரைஞ்சி அதான் இருக்குமோ? அதான் இருக்க பின்ன. ஐயா டேய் கடை முன்னாலாம் வாங்கி எடுக்க கூடாது. போ அவன் பால் வச்சிருக்கான் பாரு, போய் பால் எடு. என்னடா நானும் பாத்துட்டு இருக்க, ரொம்ப அதிகமா பேசுறீங்க. ஐயோ அவசரத்துல சுடுபால ஊத்துட்டியா, ஏதாவது பண்ணியா? என்னத்த பண்றதா இப்ப நான் அவனே தெரியலையா? போலீஸ் சார் இங்க வந்து கொடூரமா தாங்கி இருக்காங்க ஒரு பொம்பளை. அவர் மூச்சு பேச்சு இல்லாத இருக்காரு சார். வாங்க சார். ஐயோ போலீஸுக்கு போன் பண்றாங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. ஒரு ஐடியா ஒன்னாகுது, பண்ணிடலாமா? ஏதாவது பண்ணுங்க, என்ன போலீஸ் கூட்டிட்டு போக கூடாது. எப்பா இனிமேட்டு இந்த டீ கடையை நீ தம்ப கவனிக்கிறா. என்னடா டக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்ற? எனக்கு வயசாயிடுச்சு, உன்னை போல செய்ய முடியல, நீயே பாத்துக்கோ. என்னப்பா நீ நான் சேர்ந்து பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். ஆமா ஏதோ போலீஸ் கிளீஸ்ன்றாங்க. அதெல்லாம் சும்மா கட்டி நம்பாத. போ நீயே மாஸ்டரா நின்னுக்கோ. வந்த உடனே மாஸ்டர் பதவியா? தேங்க்யூ. வந்துட்டீங்களா சார்? வாங்க சார் வாங்க சார். அதே லொகேஷன் தான் சார். ஏய் போலீஸ் வந்துச்சு பலிதுரா. தம்பி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துறேன், இந்த லூசுங்களை மாட்டி விட்டு அந்த கேஸ்ல. சரி சரி குடு 1000 ரூபாவை. குட்டியா டக்குன்னு டாடி குடு 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 குடு. என்ன மட்டும் இதுல மாட்ட விட்டுறாத. நான் பாத்துக்கிறேன், நீ போ. என் மேல சுட சுட பால் ஊத்துச்சு, நீ என்னடா அதுகிட்ட ஏதோ பேசினுக்கிற? போலீஸ் வந்து நீ ஏன் கவலைப்படுற? படு. ஏய் யார் போன் பண்ணுது? வந்தேன்டா பால்கார, நான் தான்டா போலீஸ்காரன். போலீஸ்காரா இல்ல தெருக்கூத்து நாடகாரா? நாடக நடிச்சுட்டு அப்படியே வந்துட்டாரா? ஏம்மா வந்தானோ அட வந்தாசானா எல்லாம் குந்தானோ. கன்ஃபார்ம் இது நாடகம் தான். இங்க என்னன்னா நாடகம் நடக்க போய் தெரியலையே. சார் நான் தான் சார் உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். காக்கி சட்டை போட்டா போலீஸ்காரன்னு சொல்லலாம், காக்கி சட்டை போட்டா ஆட்டோக்காரன்னு சொல்லலாம், காக்கி சட்டை போட்டா கண்டக்டர்னு சொல்லலாம், காக்கி சட்டை போட்டா கார்பரேஷன் சொல்லலாம். சார் எங்க இந்த ஸ்ட்ரைட்டா வந்துட்டீங்க? ஏமா வந்தானோ ஏ வந்தாசானா எல்லாம் குந்தானோ. ஏ தகடு. நான் சார் தெரு குத்து பாத்துட்டு வந்துட்டீங்களா? ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நான் தான் பேசணும், நீ பேசக்கூடாது. மீச காணா, மீச மட்டும் தடவுறீங்க. இவன் குறுக்க பேசலாம், இவன் தான் பிரச்சனை பண்ணனா? சொல்லுங்க, முடி தட்டிடுறேன். சொல்லுங்க சார். இப்ப எல்லாம் உண்மை சொல்லிடுற பாருங்க. இவர் தான் வந்து பிரச்சனை பண்ணவரு. அது இருக்காரு பாருங்க மாஸ்டர், இவர் தான் கடை ஓனரு. நான் பிரச்சனை பண்ணனா? என்னடா இப்படியா போட்ட பல்ட்டி அடிக்கிற பாவி? நீ அந்த அக்காவை பார்த்து கண்ணு அடிச்சதுனால அந்த அக்கா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி, அதை போய் அவங்க மாமனார் கிட்ட சொல்லி, அவரு போய் சுட பால் எடுத்துன்னு வந்து உன் மேல ஊத்திட்டாரு. அதை பார்த்து நின்ன மாஸ்டர் கைய தட்டி ஆஹான்னு சிரிச்சு நின்றாரு. அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? அதனால தான் சார் உடனே போன் பண்ணி உங்களை வர வச்சிட்டேன். இதுதான் நடந்தது. ஒய்ய எவ்வளவு நம்புற மாதிரி சொல்ற? எப்படிடா? என் கடை பக்கத்துல வந்து அநியாயம் பண்ணிட்டு உன்னை சும்மா விடுவேனா நானு? நானா? டேய் அவன் டீ கல்ல நான் குடிக்கிறேன்னு சொன்னதுக்காடா இவ்வளவு பெரிய இது. இப்போ யாரு குற்றவாளி, நான் யார அரெஸ்ட் பண்ணணும் சொல்றீங்களா இல்லையா? சார் இவர் தான் குற்றவாளி. இவர் மூஞ்சில சுட பால் ஊத்துனதுனால இவர் தண்டனை அனுபவிச்சிட்டாரு. இப்ப யாரு தண்டனை கொடுக்கணும்னா கை தட்டி சிட்டா இருப்பாருங்க, அவருக்கும் பால் எடுத்து ஊத்துனா இருப்பாருங்க, அவருதான். யாரு பாலை ஊத்துனது, யாரு கைய தட்டி சிரிச்சது சொல்லுங்க. ஒண்ணு உள்ள வெள்ளை சட்டை போட்டுனுக்குது பாருங்க, இன்னொன்னு வெளியே வெள்ளை சட்டை போட்டுனுக்குது பாருங்க, அதுதான். ஏய் கொலை குற்றமா பண்ணீங்க? ஒண்ணுமே இல்ல. நன்றா சாசிருக்க. ஏய் நையா
நடியா எப்பா என்னை காப்பாத்தி விட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. பக்கத்து கடைக்காரனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானாக்கா 1000 ரூபாய் வர குத்துக்கிறீங்க. யோ இனிமே தம்பிட்ட பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கா கடையா வருது அப்புறம் வா. அட பாவீங்களா, சண்டை போட்ட நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்க. உன் சைக்கிள் ரிப்பேர் பண்ண வந்த எனக்கு சுடுப்பால ஊத்தி தேவையாடா எனக்கு. குடுப்பா, நடந்து போச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துல சைக்கிள் ரெடி பண்றேன், வந்து எடுத்துட்டு போ. நீ ஒன்னும் சைக்கிளை ரெடி பண்ண தேவைடா. ஆனா என் சைக்கிள் நானே குத்துறேன். நீ கத்து குத்துதானா நம்மளுக்கு தேவைனா எப்ப வேணா கெட்டவனா ஆகலாம், எப்ப வேணா நல்லவனா ஆகலாம்ல. என்னடா இது, என் டைலாக் நீ பேசுற? இப்ப எனக்கு 1000 ரூபாய் வேணும், அதுக்கு இதான் வழி. குடு. செல்லும் எதுக்கு? செல்லும் குடு. ஐயோ, கெட்டதை ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்தா அதே கெட்டதானே நம்மளுக்கு நடக்குது. ஐயோ.